ஒரு இயக்கத்துக்கு அவ்வளவு பெரிய டெடிகேட்டடோடு வேலை செய்யறாங்க, அர்ப்பணிப்போடு வேலை செய்வாங்க. இதுதான் RSS காரனுடைய கனவு திட்டம். அதுக்காக 100 வருஷம் தாக்கு பிடிச்சு போராடிட்டு இருக்கிறான். சீக்கிரமே நான் பெரிய ஆளானே உங்க எல்லாருக்கும் 3000 கோடி ரூபாய் செலவைப்பேன். என்ன டெல்லி வரைக்கும் இப்ப சீன் காட்டுற, இவனை வர சொல்லு. சுதந்திர தின உரையில் RSS அமைப்பை பிரதமர் மோடி புகழ்ந்து பேசியதற்கு கண்டனங்கள் வலுத்துள்ளன. Indian roads are a disaster. Every 3 minutes, someone dies in a road accident. Just last year, 1.8 lakh people lost their lives. And the crazy part is, on paper, things look great. We're told budgets are getting bigger and bigger, highways are being built faster. உனக்கான கேள்வி, இன்னைக்கு நம்ம நாட்டோட அரசியல்ல நீ எவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு பாக்கலாம். ஒரு மாடு, ஒரு மனுஷன், 2 பேருமே ஆபத்துல மாட்டிருக்காங்க. நீ யாரை காப்பாத்துவ? மனுஷனை தானே காப்பாத்தணும். மாடு தான் காப்பாத்தணும். ஏன்னா எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே. இது குறித்து பிரதமர் மோடி தேச சேவைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட RSS இன்று 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. அனைத்து தன்னார்வலர்களுக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். அன்னை இந்தியாவுக்கான அமைப்பின் உறுதியும் அர்ப்பணிப்பும் வரும் தலைமுறைகளை ஊக்குவிக்கும் என்றும் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைய புதிய உத்வேகத்தை அனைவருக்கும் வழங்கும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த ஒரு கால்வாய் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா, இதெல்லாம் வந்து குறைஞ்சது 8 to 10 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டுங்க. இந்த கால்வாய் பாருங்க எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல போறவன வாப்பா கொஞ்சம் பழக ஒன்று அடிச்சு விடுப்பா அப்படின்னா ஒரு அடிச்சு விட்டு கட்டியிருக்காங்க இதை. ஆனா நான் சத்தியமா சொல்றேன், இந்த கொடுமையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு மனநோய் தான் வந்து ஏற்படுது. நான் ஒரு சிவில் இன்ஜினியர் கிடையாது, ஆனா இதெல்லாம் வந்து காலக்கொடுமை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். Flawed designs and weak construction to missing signage, these issues only compound the dangers. According to a professor from IIT, this happens because usually contractors are paid based on the number of kilometers they build, not whether those roads meet safety standards. அவர் காட்டியிருக்கிற அந்த ஒரு வாட்டர் ட்ரெயின் உனக்கு உண்மையிலேயே அதை நீ எடுக்கணும் அப்படின்னும் போது ஏதோ ஒரு அடைப்பு ஏற்பட்டுச்சு, யாரோ இறங்கி அக்சஸ் பண்ணோம் அப்படின்னா நீ ரோட்டை உடைச்சு தான் அந்த மேன்ஹோல் மூடியை நீ வெளில எடுக்க முடியும். அதனால என்னென்ன வீணாகுது, முதல்ல வரிப்பணம், மக்களோட வரிப்பணம் வீணாகுது. உடனடியாக நம்ம அக்சஸ் பண்ண முடியல அப்படின்றதுனால உங்களுக்கு கால்வாயை அடைச்சிக்கிட்டு தண்ணி மேலே ஏறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. 3வது, உடைச்ச ரோடை நம்ம ஆளுங்க சீர் பண்ண மாட்டாங்க. அதனால யாராவது கீழே வந்து அடிபடுறதுக்கோ உயிரிழக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த ஒரு மேனுவல் மூடிய பாரு, இது ஈஸியாக இந்த ஊக்ஸ் போட்டு நீ அழகாக லிஃப்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி பண்ணுறதுனால உனக்கு ரோடு வந்து டேமேஜ் ஆகாது. இதோட பீடிங்குமே உனக்கு மெட்டல் இருக்கிறதுனால ரோடை வந்து உங்களுக்கு பாதுகாக்கும். என்ன ஒரு அழகா போட்டிருக்காங்க பாத்தீங்களா? சரி போட்டது போட்டாங்க, வீட்டு எதிர்க்க அவ்வளோ பெரிய பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க. எல்லாமே சும்மாவே வருது, காலை வச்சு இப்படி பண்ண எல்லாமே சும்மாவே மண்ணு மாதிரி வருது. சூப்பரா போட்டிருக்காங்க. அது மட்டுமா, எவ்வளவு பெரிய பள்ளம் பாருங்க. இந்த பள்ளத்தை தாண்டி ஒரு பெண்கள் எப்படி தாண்டி போவாங்க, என்ன பண்ணுவாங்க, இது எதுவுமே யோசிக்கல. இன்னைக்கு டோக்கியோவில் அதிகப்படியான மழைங்க. ஆழ்ந்து சிந்திச்சு கட்டமைச்சு இருக்கிற காரணத்தினால இங்க மழைநீர் வடிகால்கள் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்றத பாருங்க. உங்களுக்கு உடனடியாக வடியணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு வடிகால் அமைச்சிருக்காங்க. இந்த ஒரு சாலையின் கட்டமைப்பை பாருங்க. இப்போ நான் தரைத்தளத்தில் வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன். உங்களுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வழிஞ்சி ஒரு பக்கமாக உங்களுக்கு வடிஞ்சி மொத்தமாக வரதை உங்களால் வந்து பார்க்க முடியும். இதற்கான முக்கிய காரணம் என்னன்னா, தண்ணீர் சீக்கிரமாக ரோட்டில் இருக்கிறது வடியணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு கட்டமைப்பு வந்து ரொம்ப டேப்பராக வச்சு பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு கட்டமைப்பு தான் நம்மளுக்கு உயிர் காக்கும், நம்மளுடைய பொருளாதாரத்தையும் காக்கும். நம்மளுடைய பொருளாதாரமும் வாழ்வாதாரமும் நம் நாட்டின் கட்டமைப்பை நம்பியே இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு காணொளி எடுத்து நான் பதிவிடுறேன். And that stings even more when you think of how much we already pay. Up to 40 to 50% GST on vehicles, 4 to 18% state road tax, 18% GST on car insurance, then fuel, tolls, the list goes on. And this isn't just a human tragedy. These road crashes cost India 3% of GDP every year, more than our defense budget in 2024. Share this if you struggle with bad roads too, because until we demand safer roads, our taxes will keep vanishing and so will lives. 1100 வருஷம் தாண்டி தஞ்சாவூர் பெரிய கோபுரம் ஒரு சில்லு கூட பெறாம அவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்குது. எப்படி? அப்போல்லாம் இன்ஜினியரிங் காலேஜ் இல்ல, அதுல படிக்காம கட்டியிருக்கான் அப்படியே. இப்ப படிச்சு விட்டு விமான நிலையம் கட்டியிருக்காங்க, தொப்பு தொப்புன்னு விழுந்துகிட்டே இருக்கு. மோடி की गारंटी, इसकी गारंटी मैं नहीं दे सकता.